அனுரகுமார் திசாநாயக்கவுடைய அரசாங்கம் கடந்த காலத்தில் அவர்கள் எதிர்கட்சியிலே இருக்கிற காலத்தில் பலஸ்தீனை சம்பந்தமாக மிக தெளிவான ஒரு கருத்திலே இருந்தார்கள். பலஸ்தீனுக்கு விடுதலை கிடைக்க வேணும், இஸ்ராயல் செய்கிற அநியாயங்களை நாங்கள் எதிர்க்க வேணும், இஸ்ராயலோடு இருக்கக்கூடிய தொடர்புகளை நிறுத்த வேணும் என்று அவர்கள் அன்று அமெரிக்கன் எம்பசி முன்னாலே பேய்த்து அனுரகுமார் திசாநாயக்க அவருடைய தலைமையின் கீழ் பல ஆர்ப்பாட்டங்கள் செய்தது அந்த வரலாறு எங்களுக்கு தெரியும். எனவே இப்போது இவர்கள் ஆட்சிக்கு வந்ததுக்கு பிறகு இஸ்ராயலுடன் மிக நெருக்கமாக வேலை செய்யக்கூடிய நிலைப்பாட்டு ஒன்று இப்போது உருவாகி இருக்கிறது. இன்று பலஸ்தீன் மக்களுக்கு எதிராக பல இஸ்ராயல் அரசாங்கம் செய்யக்கூடிய கொள்கைகளை எதிர்த்து உலகத்தில் இருக்கக்கூடிய பல நாடுகள் இப்போது ஒன்று சேர்ந்து இருக்கிறார்கள். அனுரகுமார் திசாநாயக்கவுடைய அரசாங்கம் இலங்கைக்கு வரக்கூடிய இஸ்ராயல் நாட்டுக்கு சேர்ந்த மக்களுக்கு ஃப்ரீயா வீசா கொடுக்கிறதுக்கு அனுமதியை வழங்கியிருக்கிறார். அந்த 40 நாடுகள்ல இஸ்ராயலையும் அவர்கள் உள்வாங்கி இருக்கிறார். இது எந்த நோக்கத்தில் உள்வாங்கினார்கள் என்று தான் இப்போதிக்கக்கூடிய கேள்வி. இஸ்ராயல் மக்களுக்கு இந்த நாட்டுக்கு வந்து அவர்களுக்கு சபாத் ஹவுஸ் உருவாக்க இயலும், அவர்களுக்கு வியாபாரம் செய்ய இயலும், வீசா முடிந்தாலும் இந்த நாட்டில் இருக்கிறதுக்கு ஒரு தடையும் இல்லை. ஆனாலும் இந்த நாட்டில் இருக்கக்கூடிய மக்கள் இஸ்ராயலுக்கு எதிராக ஆர்ப்பாட்டம் செய்தால், ஒரு போஸ்டை நாங்கள் பேஸ்புக்ல போட்டால் அதுக்கு எதிராக அனுரகுமார் திசாநாயக்க அவருடைய போலீசார் வந்து நடவடிக்கை எடுக்கக்கூடிய நிலைமை இருக்கிறது நாங்கள் எல்லாரும் கண்டிருக்கிறோம்.